ஜோலிய முடிச்சிட்டு ஜாலியா போயிடுறாங்க. கோஸ்டிங் ஆஃப்டர் இன்டிமசி. அடாலசன்ட் ஏஜ்ல பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து நல்லா இன்டிமேட் ஆகி ஜோலி முடிஞ்சதுமே அப்படியே டிஸப்பியர். இதுதான் கோஸ்டிங். நல்ல தேனு மாதிரி பேசி உங்களை கரெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு மீனு மாதிரி தழுவி நழுவி ஓடிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னே உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க நம்பரவே பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன ஏதுன்னு காரணம் கூட சொல்ல மாட்டாங்க. பையன்தான் இப்படி பண்ணுவான்னு சொல்லல, பொண்ணும் பண்ணலாம். இதுதான் சைக்காலஜில அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், சைல்ட்ஹுட் ட்ராமா, ஜஸ்ட் ஃபார் ஃபன், இந்த மாதிரி பல காரணங்கள்னால உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களை பத்தி விக்டிம் ஆகி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? சொல்ல போனா எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். சரி, நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க பண்ண வேண்டியது 3 விஷயம்தான். ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் செட்டிங் பவுண்டரிஸ், ஹீல் ஆஃப்டர் கிளாரிட்டி. விக்டிமா இருந்து அழுது புலம்பிட்டு இருக்காம விக்டரியை நோக்கி ஓடுங்க. கோஸ்டிங்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சைக்காலஜிக்கல் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.